இடமாற்றங்கள் சிறப்பாக அமையும். நீண்ட நாளாக உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணும், இருக்கிற வீட்டிலிருந்து இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக அந்த இடமாற்றங்களுக்கு முயற்சிக்கலாம். இடமாற்றங்கள் இனிதே அமையும். நீண்ட நாளாக இந்த பொருளை விற்கணும், இந்த சொத்தை விற்கணும், இந்த இடத்த விற்கணும், இந்த வண்டியை விற்கணும் முயற்சிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் நடக்கலை அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் எப்படி அமைகின்றதோ அதுபோல் கையிலிருந்து இந்த பொருள் மாற்றங்கள் நகர்த்துற அமைப்பும் சிறப்பாக முடிச்சிடும். கைவிட்டு வெளியேற்றுகிற அமைப்பும் சிறப்பாக முடிச்சிடும், வித்துடலாம். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் புதிய வேலை அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா நல்ல வேலை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. தாராளமாக முயற்சிகள். அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்பு அல்லது வெளியிட வேலை வாய்ப்பு அப்படின்னு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்புகள் மிக பலமாக உண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளியிட வேலை வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக உண்டு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், கும்ப ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கும்பராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேன்மையான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஏற்றங்களை வழங்குகின்ற மாதமாக தான் இந்த மாதம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் என்னென்னா, இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 15லிருந்து ஒரு 20% தான். சரிங்களா? உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம். அந்த தசாபுக்திகள் வலுப்பெற்றால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கும்பராசி நேயர்களுக்கு இடமாற்றங்கள் சிறப்பாக அமையும். நீண்ட நாளாக உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணும், இருக்கிற வீட்டிலிருந்து இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக அந்த இடமாற்றங்களுக்கு முயற்சிக்கலாம். இடமாற்றங்கள் இனிதே அமையும். நீண்ட நாளாக இந்த பொருளை விற்கணும், இந்த சொத்தை விற்கணும், இந்த இடத்த விற்கணும், இந்த வண்டியை விற்கணும் முயற்சிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் நடக்கலை அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் எப்படி அமைகின்றதோ அதுபோல் கையிலிருந்து இந்த பொருள் மாற்றங்கள் நகர்த்துற அமைப்பும் சிறப்பாக முடிச்சிடும். கைவிட்டு வெளியேற்றுகிற அமைப்பும் சிறப்பாக முடிச்சிடும், வித்துடலாம். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் புதிய வேலை அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா நல்ல வேலை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. தாராளமாக முயற்சிகள். அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்பு அல்லது வெளியிட வேலை வாய்ப்பு அப்படின்னு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்புகள் மிக பலமாக உண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளியிட வேலை வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக உண்டு. சரிங்களா? அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பாங்க பாருங்கள், அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சிக்கிறவங்க, ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க தாராளமாக முயற்சிக்கலாம். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணுற அமைப்பு, இடமாற்றம்னு சொல்ல, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கே மாறுறது. சரிங்களா? அதற்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே உண்டு. தொழில் சார்ந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது பொருள் உதவியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த சில உதவிகளாக இருக்கலாம். அந்த மாதிரி தொழில் சார்ந்த உதவிகளை பெறுகின்ற ஒரு காலகட்டம் அது நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும். அதனை அடுத்த அமைப்பாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், தொலை தூர பயணங்கள் செய்கின்றது மாதிரியான ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அந்த விதத்தில் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. நேர்த்திக்கடன்களை செலுத்துவதற்கு சிறந்த மாதம். அது குலதெய்வத்துக்காக இருக்கலாம், எந்த தெய்வத்துக்காக வேணாலும் இருக்கலாம். நேற்றிக் கடன்களை செலுத்துவதற்கு மிகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து இயல்பாக எந்த மாதிரி நகர்வை தருகின்றதோ அது மாதிரியே குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பும் மேன்மையும் மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது. புதுசாக தொழில் சார்ந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறதுக்கு சிறப்பு.
அந்த விதத்தில் ஒரு நல்ல மேன்மையான மாதம். உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நல்ல தசாபுக்திகள் ஓடினால் அதில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னுமே உறுதிப்படுத்திக்கிடலாம். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். யாரெல்லாம் நீண்ட நாளாக திருமணத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, திருமணம் சரியாக நடைபெறலையோ, அவங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம். அதனை அடுத்த அமைப்பாக மறுமண அமைப்புகளுக்கும் யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் அந்த மறுமண அமைப்புகள் எல்லாம் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம். பூர்வீக சொத்துக்கள் நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்கக்கூடியது மாதிரியான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு. பெருவாரியாக பின்னடைவுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த அமைப்புகளும் இல்லை. ஆனால் ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலையும் நிதானிச்சிருங்க. உங்கள் சுயஜாதகம் வலுத்திருந்தால் பயப்பட வேண்டாம். ஜென்மசனியை நடந்தாலும் நல்ல நகர்வு இருக்கும். பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அழகாக வண்டி ஓட்டுங்க, உழைங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் வரும். அதை முறையாக சேமிக்க வேண்டியது அவசியம். அதான் ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, அதை வச்சு குப்பை கொட்டணும்னு சொல்லுவாங்க கிராம பக்கங்களில். ஒன்று அடையிறது பெரிய விஷயம் இல்லை, அதை தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதில் கும்பராசினியர்கள் கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளைகளாக இந்த முறை இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேன்மை. சரிங்களா? அதை பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது முருகப்பெருமான் வழிபாடு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.